அனைவருக்கும் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம +2 காமர்ஸ்ல 7th சாப்டர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதுல இருக்கிற 5 மார்க் क्वेश्चंस பார்க்க போறோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அத பத்தி பார்க்கலாம். இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படினா என்ன மீனிங் நம்ம ஃபர்ஸ்ட் 2 மார்க்ல பார்த்திருக்கோம். இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன? பத்திரங்களை வாங்கி விற்பனை செய்யும் இடம், கையாளும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. எக்ஸ்சேஞ்ச் த செக்யூரிட்டிஸ் பை ஆர் செல்ஸ் இல்லையா, அந்த பிளேஸ் தான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸ், இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரெடி அண்ட் கண்டினியூஸ் மார்க்கெட். இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து 8 இருக்கு ஹெட்டிங், ஆனா நம்ம ஒரு 5 எழுதுனா போதும். 5 எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸாம்ல எழுதினீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. ரெடி அண்ட் கண்டினியூஸ் மார்க்கெட், கரெக்ட் எவல்யூஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ், ப்ரொடெக்ஷன் டு இன்வெஸ்டர்ஸ், ப்ராப்பர் சேனலைசேஷன் ஆஃப் கேபிட்டல், aid to capital formation, facilities for speculation, seasoning of securities, clearing house of business informations. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெடி அண்ட் கண்டினியூஸ் மார்க்கெட். ரெடினா எப்ப நீங்க வாங்கணும்னு நினைச்சாலும் உடனடியா பங்குகளை வாங்கிடலாம், பத்திரங்களை வாங்கலாம். விற்கணும்னு நினைச்சாலும் உடனடியாக வித்தலாம், சரிங்களா. குயிக்கா வித்து பணமாக்கலாம் அப்படின்றாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் இன் ஃபேக்ட் எ மார்க்கெட் ஃபார் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ். ஏற்கனவே விற்பனை செய்த பத்திரங்களை கூட என்ன செய்யலாம், நம்ம வாங்கலாம். அதுக்கப்புறம் இதுல வந்து இன்வெஸ்டர்ஸ் வாண்ட் டு செல் இஸ் செக்யூரிட்டிஸ், he can easily quickly dispose them of on a stock exchange. ஈஸியா குயிக்கா என்ன செய்யலாம், வித்து பணமாக்கலாம். கரெக்ட் எவல்யூஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ். இப்போ இந்த செக்யூரிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா பிரைஸ்லாம் வந்து கரெக்டா அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி எவ்வளவு பிரைஸ் என்னன்னு பேரம் பேசி அவங்க தரகர்கள்லாம் முடிவு பண்ணி அதை பொதுமக்களுக்கு வெளியிடுவாங்க. அதனால வந்து இதை வந்து மார்க்கெட் கொட்டேஷன் கூட சொல்லுவாங்க. The prices at which securities are bought and sold are recorded and made public. These prices are called market quotation. So one can easily evaluate the worth of one securities on the basis of these quotations. The lender can easily assess the worth of securities offered the loan. என்ன செய்யலாம்னா இதுல பாத்தீங்கன்னா எந்த ரேட்டுக்கு எந்தெந்த பத்திரங்கள் விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து கரெக்டா எவல்வேட் பண்ணி அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி இவங்க பொதுமக்களுக்கு வெளியிடுறதுனால அந்த மார்க்கெட் கொட்டேஷன்ஸ பார்த்து பொதுமக்கள் வந்து எந்த ஷேர்ஸ் எவ்வளவு போகுது ரேட்டுன்னு நல்லா தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றாங்க. அடுத்து ப்ரொடெக்ஷன் டு இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டர்ஸ்க்கு பாதுகாப்பு, முதலீட்டாளர்களுக்கு வந்து பாதுகாப்பு. All dealing in a stock exchange are in accordance with well-defined rules and regulations. அதுல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த பங்கு மாற்றகத்தினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் கடைபிடிச்சுதான் நடந்துட்டு இருக்கு. அதனால அங்க வந்து முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், brokers cannot charge higher rate of commission for their services. புரோக்கர் வந்து கமிஷன்லாம் வந்து அதிகமா வந்து கேட்டு வாங்க முடியாது. பங்கு மாற்றகத்துல பதிவு செஞ்சு இப்படிதான் இவ்வளவுதான் ரேட் விற்கணும் எல்லாமே பிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால அந்த மாதிரி தான் செயல்படுவாங்க. எனி மால் பிராக்டிஸ் வில் பி சிவர்லி பனிஷ்டு. அதாச்சும் ஏதாவது அவங்க தவறு செஞ்சாங்கன்னா அவங்க வந்து சிவியரா வந்து பனிஷ் பண்ணுவாங்க. அதனால வந்து அவங்க வந்து ரீசனபிளான பிரைஸ் தான் வைப்பாங்க. ஆனால் ரீசனபிள் மெஷர் ஆஃப் சேஃப்டி அண்ட் ஃபேர் டீலிங் இன் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ரீசனபிள் பிரைஸ் தான் வைப்பாங்க. பையிங் அந்த செக்யூரிட்டிஸ் வந்து வாங்குறதும் விற்பனை செய்யறதும் நியாயமான விலையில தான் இருக்கும் அப்படின்றாங்க. ப்ராப்பர் சேனலைசேஷன் ஆஃப் கேபிட்டல். People like to invest in the shares of such companies which yield good profits. Profit அதாச்சும் அவங்க வந்து மக்கள் வந்து இந்த செக்யூரிட்டிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ற பணத்தினால அவங்களுக்கு வந்து அதிக அளவுல ப்ராஃபிட் கிடைக்குது. The savings of individuals are directed towards promising companies which declare good dividends over a period of time. அவங்க இன்வெஸ்ட் பண்ற பணத்துக்கு உரிய டிவிடெண்ட் பங்காதாயம் வந்து அவங்களுக்கு சீக்கிரத்துல கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து aid to capital formation.
The publicity which the stock exchange give to various industrial securities and their prices and the facilities provided by it for their purchase and sale induce people to save and invest. என்ன பண்றாங்கன்னா aid to capital formation. பொதுமக்களோட பணத்தை வந்து ஒரு நல்ல உற்பத்தி பணியில வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கும் சேவிங்ஸ் பண்றதுக்கும் வாய்ப்பளிக்குது பங்கு மாற்றகம் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவைப்படுறப்போ அதை பணமாக்கிக்கலாம். ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஸ்பெகுலேஷன்ஸ். Speculation is an integral part of stock exchange operations. As a result of speculation, demand for and supply of securities are equalized. Similarly, price movements are rendered smoothly. இதுல பாத்தீங்கன்னா facilitating for speculations. இப்போ ஊக வணிகத்தை வந்து தடை பண்ணது சொல்ல முடியாது. பிரைஸ் வந்து ஈக்குவலா வச்சிருக்காங்க. இந்த ஸ்பெகுலேட்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப விலை வந்து செக்யூரிட்டிஸோட ரேட் அதிகமும் ஆகாம குறைவாகவும் ஆகாம அப்படியே எப்பவுமே வந்து ஒரு நிலையா வைக்கிறதுக்கு இவங்க உதவியா இருக்கிறாங்க. இவங்களும் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு பார்ட்டா ஒரு பகுதியா செயல்படுறாங்க. சீசனிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ். சீசனிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய நிறுவனங்கள்லாம் வந்து பங்குகளை வெளியிடுறப்போ அவங்களுடைய பங்குகளை வெளியிடுறதுக்கு இவங்க தற்காலிகமாக இந்த இன்டர்மீடியேட்டரிஸ் இந்த புரோக்கர்ஸ்லாம் செயல்படுறாங்க. ஸ்பெகுலேட்டர்ஸ் அண்ட் அண்டர்ரைட்டர்ஸ் ஹோல்ட் ஃபார் எ டெம்பரரி பீரியட் செக்யூரிட்டிஸ் இஷ்யூட் பை கம்பெனிஸ் நியூ கம்பெனிஸ். சரிங்களா, நியூ கம்பெனிஸ்னா இஷ்யூ பண்றப்ப இவங்களும் வந்து டெம்பரரி பீரியட் வந்து அதில் இஷ்யூ பண்றதுக்கு அண்டர்ரைட்டரா செயல்படுறாங்க. They unlock them when market is prepared to absorb the new issues. புதிய மார்க்கெட்னுடைய பத்திரங்களை வந்து இவங்க வாங்கி பயன்படுத்துறாங்க. இந்த ஊக வணிகர்கள் அவங்களுக்கு வந்து சந்தையை வந்து பயன்படுத்திக்க இவங்க வாய்ப்பளிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கிளியரிங் ஹவுஸ் ஆஃப் பிசினஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளியரிங் ஹவுஸ் ஆஃப் பிசினஸ் இன்ஃபர்மேஷன்னா தொழில் தகவலுக்கான தீர்வகம். இப்போ வந்து தொழில எந்தெந்த பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு, இப்போ வந்து ரிலையன்ஸ் கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கா இல்லையா, இல்ல கொக்கோ கோலா நிறுவனம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு கம்பெனிஸை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த பங்கு மாற்றகம் என்ன செய்வாங்க, நிறைய கம்பெனிஸ் பத்தி டீடைல்ஸ் தான் வெளியிடுவாங்க. அது எப்படி வெளியிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் ஒரு பங்கு மாற்றகத்தினுடைய பட்டியல சேர்த்தாதான் பத்திரங்களை வெளியிட முடியும் இல்லைங்களா. அப்படி வெளியிடுறப்போ என்ன செய்வாங்கன்னா இவங்க அந்த கம்பெனியை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அந்த பங்கு மாற்றகத்தினுடைய பட்டியலில் இடுறாங்க இல்லையா, அலுவல் பட்டியலில் சேர்க்கிறப்ப அங்க வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும். எப்படி வந்து மூலதனத்தை கேபிட்டலை வந்து எப்படி மேனேஜ் பண்றாங்க, டிவிடெண்ட் எவ்வளவு கொடுக்கறாங்க, அதுக்கப்புறம் வந்து பினான்ஸை வந்து எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயர்லி வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து இவங்க தெரிவிக்கணும். பங்கு மாற்றகத்துல வந்து எடுத்துட்டு போயிட்டு சப்மிட் பண்ணணும். ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த மாதிரி வந்து கொடுக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு புக்ஸா இந்த பங்கு மாற்றகம் ரெடி பண்ணி பொதுமக்களுக்கு வந்து முதலீடு தொடர்பான முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கான தகவல்கள்லாம் வெளியிடுறாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றாங்க. Listed companies are required to furnish all important information relating to capital management, dividend distribution, etc. and forward copies of financial statements and annual reports, etc. to the stock exchange. They publish every year books detailing the financial positions of companies. Thus, it gives vital information to the investing public for deciding on investing. இவங்க வந்து பொதுமக்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா எந்த நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ன அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறதுக்கும் வந்து இவங்க வந்து தகவல்களை வெளியிடுறாங்க. ஒரு புத்தகமா எல்லா கம்பெனிஸ பத்தியும் வெளியிடுறாங்க. இத வச்சு பொதுமக்கள் வந்து பங்கு பத்திரங்களை வாங்கலாம். சரி, இத பத்தி நல்லா படிச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுதுங்களா? ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அத பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய தன்மைகள் இயல்புகள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னாலே ஷேர்ஸ் செக்யூரிட்டிஸ மாற்றிக்கொள்ளும் இடம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். சரி, அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் ஃபார் செக்யூரிட்டிஸ்.
ஃபீச்சர்ஸ்ல ஹெட்டிங். நம்ம சில சமயம் வந்து 2 மார்க்ல 3 மார்க்ல ஹெட்டிங் மட்டும் கூட கேட்பாங்க. 5 மார்க்ல ஹெட்டிங் மட்டும் கேட்டாங்கன்னா கூட நம்ம என்ன செய்யலாம், ஃபுல்லா இருக்கிற ஹெட்டிங்ஸ் ஃபுல்லா வந்து எழுதிடலாம், 10 ஹெட்டிங்ஸ். ஆனா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றது 5 ஹெட்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனா போதும் 5 மார்க்ல. சரிங்களா, எனி 5 தான் கேட்பாங்க மேக்ஸிமம். இப்போ மார்க்கெட் ஃபார் செக்யூரிட்டிஸ், deal in second hand securities, regulates trade in securities, allow dealing only in listed securities, transaction affected only through members, association of persons, recognition from central government, working as per rules, specific location, financial barometers. சரி, இப்போ இந்த ஹெட்டிங்க பார்க்கலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கலாம் மார்க்கெட் ஃபார் செக்யூரிட்டிஸ். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது பங்கு பத்திரங்களுக்கான சந்தை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இத வந்து என்ன சொல்லலாம், இந்த கவர்மெண்ட் இஷ்யூ பண்ற செக்யூரிட்டிஸ், பிரைவேட் கம்பெனி இஷ்யூ பண்ற செக்யூரிட்டிஸ்லாம் வந்து இங்க வாங்குதல் விற்றல் செய்யக்கூடிய ஒரு இடம், கையாளும் இடம். பத்திரங்கள் வாங்குறதும் விற்கிறதும் செய்யற இடம் தான் வந்து மார்க்கெட் ஃபார் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, பெரிய பெரிய நிறுவனம், அரசாங்கம், அரசுக்கு இணையான நிறுவனங்கள்லாம் வந்து பங்கு பத்திரங்களை இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. Stock exchange is a market where securities of corporate bodies, government and semi-government bodies are bought and sold. அடுத்த second deals in second hand securities. It deals with shares, debentures, bonds and such securities already issued by the companies. ஏற்கனவே இஷ்யூ பண்ண கம்பெனியோட ஷேர்ஸை இங்க டீல் பண்றாங்க, அதாச்சும் விற்பனை செய்வாங்க, அதே சமயம் வாங்கவும் செய்வாங்க அப்படின்றாங்க. அடுத்து தேர்ட் வந்து ரெகுலேட்ஸ் ட்ரேட் இன் செக்யூரிட்டிஸ். ரெகுலேட்ஸ் ட்ரேட்னா ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் டஸ் நாட் பை ஆர் செல் எனி செக்யூரிட்டிஸ் ஆன் இட்ஸ் ஓன் அக்கவுண்ட். அது வந்து சொந்தமா அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்காக பத்திரங்களை வாங்குறதோ விற்பனை செய்யறது கிடையாது. இட் மியர்லி ப்ரொவைட்ஸ் a necessary infrastructures and facilities for trade in securities to its members and brokers who trade in securities. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து அதுல இருக்கிற மெம்பர்ஸ்க்கு, புரோக்கர்ஸ்க்கு, இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் வந்து வசதிகளை ஏற்படுத்தி தராங்க. பத்திரங்களை மாற்றிக்கொள்வதற்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு வசதிகளையும், அப்புறம் வந்து பங்குகளை வாங்கி விற்பனை செய்யறதுக்கு எல்லாம் கூடுறதுக்கான வசதிகளையும் செஞ்சு கொடுக்கறாங்க அப்படின்றாங்க. allow dealing only in listed securities. அதாச்சும் அங்க வந்து பட்டியலிடப்பட்ட பத்திரங்களை மட்டும்தான் கையாள்வாங்க. அங்க வாங்குதலோ அல்லது விற்பனை செய்யறதோ செய்யற பத்திரங்கள் வந்து அலுவல் பட்டியல சேர்த்த பத்திரங்களை தான் செய்யணும் அப்படின்றாங்க. allow dealings only in listed securities. Stock exchange maintain an official list of securities that could be purchased and sold on its floor. Securities which do not figure in the official list of stock exchange are called unlisted securities. அந்த அபிஷியல் லிஸ்ட்ல சேர்க்கலன்னா அந்த செக்யூரிட்டிஸ் வந்து அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து விற்பனை செய்யக்கூடாது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், அதை வாங்கவும் கூடாது அப்படின்றாங்க. சரிங்களா, ஒன்லி வந்து லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் தான் வந்து அங்க வந்து மார்க்கெட்ல வந்து வாங்குறதோ விற்பனை செய்யறதோ செய்வாங்க. அடுத்து ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் அஃபெக்டட் ஒன்லி த்ரூ மெம்பர்ஸ். உறுப்பினர்களுக்காக மட்டும்தான் வந்து அங்க வந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. அங்க இருக்காங்க இல்லையா மெம்பர்ஸ், அவங்களுக்காக தான் இந்த பங்கு மாற்றகம் வந்து அனைத்து நடவடிக்கையும் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்க வந்து உறுப்பினர்களும் தரகர்களும் வந்து அங்கீகரிக்கப்படுறாங்க இல்லையா, அவங்க தான் இருப்பாங்க. சரிங்களா, அங்கீகாரம் இல்லாத ஒரு தனி நபரோ முதலீட்டாளரோ யாருமே போய் அங்க ஈடுபட முடியாது பங்கு வர்த்தகத்துல. ஏற்கனவே அனுமதி வாங்கின மெம்பர்ஸ் தான், அங்கீகாரம் வாங்கினவங்க தான் வந்து அதுல ஈடுபட முடியும். சரிங்களா, all the transaction securities at the stock exchange are affected only through its authorized brokers and members. authorized தான் அங்கீகாரம் வாங்கின brokers and members தான் ஈடுபட முடியும். outside direct investors are not allowed to enter in the trading circles of the stock exchange.
டைரக்டா எந்த மெம்பர்ஸோ இன்வெஸ்டர்ஸோ போயிட்டு அதுல ஈடுபட முடியாது. அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், இப்போ பல நபர்கள் இணைந்து செய்யக்கூடிய பத்திரங்களை வாங்கி ஒரு நிறுவனத்துல என்ன செய்யறாங்க, பங்குதாரரா ஆகுறாங்க இல்லையா. A stock exchange is an association persons or body of individuals which may register or unregister. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு தனி நபரோ அல்லது ஒரு அமைப்போ வந்து பதிவு செஞ்ச அமைப்பாகவும் இருக்கலாம், அல்லது பதிவு செய்யாத ஒரு அமைப்பா கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. சரிங்களா. அடுத்து வந்து ரெகக்னிஷன் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட். பங்கு மாற்றங்கன்றது வந்து ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட என்ன செய்யணும், அங்கீகாரம் வாங்கிட்டு தான் இதை நடத்திட்டு இருக்காங்க. Stock exchange is an organized market. It requires recognition from the central government. Working as per rules. ஃபுல்லா வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் வந்து எல்லா செயல்பாடும் இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா பையிங் அண்ட் செல்லிங் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அட் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் governed by the rules and regulations of the stock exchange as well as SEBI guidelines. செபியோட வழிகாட்டுதலின் படியும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் வந்து பத்திரங்களை வாங்குறதோ விற்கிறதோ செய்ய முடியும் அப்படின்றாங்க. அடுத்து ஸ்பெசிபிக் லொகேஷன் அப்படின்னு பாக்குறப்போ தினசரி வந்து இந்த புரோக்கர்ஸ் அந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ஒன்று சேர்ந்து பங்குகளினுடைய விலை எப்படி போயிட்டு இருக்கு, எந்தெந்த பத்திரங்கள் என்னென்ன ரேட்டு அப்படின்னு கலந்து பேசி எல்லா ரேட்லாம் முடிவு பண்ணி அதை பதிவு செஞ்சு அதை இணையத்துல வெளியிடுவாங்க இல்லைங்களா. அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் இடம் வேணும் அவங்களுக்கு இல்லைங்களா. ஒரு பர்டிகுலர் மார்க்கெட் பிளேஸ்ல தான் என்ன பண்ணுவாங்க, வேற ஆத்தரைஸ்ட் புரோக்கர்ஸ் கம் டுகெதர் டெய்லி ஆன் த ஃப்ளோர் ஆஃப் மார்க்கெட் கால் ட்ரேடிங் சர்க்கஸ் அண்ட் கண்டக்ட் ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ். ஒரு குறிப்பிட்ட இடத்துல எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த என்ன பண்றாங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய ட்ரேடிங் பிசினஸ் கவனிக்கிறாங்க. The prices of different securities traded as shown on electronic boards. ஒவ்வொரு செக்யூரிட்டிஸோட ரேட்டையும் வந்து எலக்ட்ரானிக் போர்ட்ல வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. மும்பை பங்கு மாற்று நிலையம் அப்படின்ட்டு நியூஸ்ல எல்லாம் காட்டுறப்போ வந்து அந்த போர்ட்ல வந்து எவ்வளவு ரேட்டு அப்படின்னு சொல்லி விலை உயர்ந்திருந்தா அம்புக்குறி வந்து மேல போட்ட மாதிரி இருக்கும், விலை டவுன் ஆச்சுன்னா கீழே போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து காலை கரடி இதெல்லாம் காட்டுவாங்க, நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா. இப்போ அந்த ஒர்க்கிங் பிளேஸ்ல தான் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் செய்வாங்க. அடுத்து வந்து ஃபினான்ஷியல் பேரோமீட்டர்ஸ். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் த ஃபினான்ஷியல் பேரோமீட்டர்ஸ் அண்ட் டெவலப்டு இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் நேஷனல் எக்கனாமி ஆஃப் த கண்ட்ரி. நிதி நிலையை அளவிடும் ஒரு கருவியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அளவிடும் கருவினா எப்படி போயிட்டு இருக்கு கம்பெனிஸ்லாம் என்ன அப்படின்னு எல்லா அறிக்கைகளும் அப்பப்ப ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் சமர்ப்பிக்கிறதுனால எல்லா கணக்கு வழக்கம் தெரியறதுனால எல்லா நிறுவனங்களும் எப்படி இயங்கிட்டு இருக்கு, இப்ப நிதி எப்படி இருக்கு, எல்லார்கிட்டயும் வந்து பற்றாக்குறையா இருக்கா இல்ல நல்லா வந்து அதிகமா இருக்கா அப்படின்றத பத்தி எல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால வந்து நிதியை அளவிடும் ஒரு கருவியாகவும் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்காகவும் வந்து அதிகமா வந்து இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினால வளர்ச்சி அடையுது அப்படின்றாங்க. Stock exchange are the financial barometers and developed indicators of the national economy of the country. சரிங்களா. இந்த क्वेश्चंस வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிங்க. நன்றி.